நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த சத்திய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுகிற சத்தியங்கள் இயேசுவை உம்மை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோன் என்று இந்த வேத வசனத்திலே படிக்கிறோம். அதை நோக்கி பார்க்க வேண்டுமாம். யார் நோக்கி பார்க்க வேண்டும்? பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை யார் நோக்கி பார்க்க வேண்டும்? எருசலேமில் உள்ளவர்கள் சீயோனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இந்த சீயோன் என்று சொல்லப்படுகிறது எதை காட்டுகிறது என்றால், தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய ஜீவியத்தையும் அவர்கள் சுதந்தரிக்க போகிற நித்திய வாசஸ்தலத்தையும் தான் காட்டுகிறது. இந்நாட்களிலே சீயோனிலே பண்டிகைகள் ஆசரிக்கப்படுகின்றன. தேவனுடைய ஊழியக்காரர்கள் காணப்படுகிற தேவ சமூகத்திலே ஆராதனைகள் நடந்து வருகின்றன. துதி ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கப்பட்டு வருகின்றன. சத்தியங்கள் எடுத்து உரைக்கப்பட்டு வருகின்றன. பண்டிகைகள் ஆசரிக்கப்பட்டு வருகின்றன. எருசலேமில் வாசம் பண்ணுகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ ஜனமே, உங்களுக்கு தேவன் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். சீயோனை நோக்கி பார். தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய ஜீவியத்தை நோக்கி பாருங்கள். அவர்கள் சென்று சேர போகிற நித்திய வாசஸ்தலத்தை நோக்கி பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அங்கே நோக்கி பார்க்கும் போது ஒரு விசேஷம் அங்கே காணப்படுகிறது. அந்த விசேஷம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். சீயோனிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆகவே எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, சீயோனை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எருசலேம் என்று சொல்வது எதை காட்டுகிறது? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜீவியத்தை காட்டுகிறது. நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னார். எருசலேம் என் ஆலயம், நான் ஆசித்த வீடதே என்று சொன்னார். அப்ப நீங்கள் தேவனுடைய ஆவிக்குரிய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், எருசலேமாயிருக்கிறீர்கள். நீங்க வேறு எதையும் நோக்கி பார்க்க கூடாது. நீங்க உங்களுக்கும் மேலான தெய்வீக அனுபவம் கொண்ட சீயோனை நோக்கி பார்க்க வேண்டும். சீயோன் என்பது தேவனுடைய ஊழியக்காரருடைய ஜீவியத்தையும் காட்டுகிறது. மறுபக்கத்திலே அவர்கள் சென்று சேர போகிற நித்திய வாசஸ்தலத்தையும் காட்டுகிறது. அந்த நித்திய வாசஸ்தலத்திலே சீயோனிலே ராஜாவாக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். நீங்க இந்த உலகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக அல்ல, நீங்க வலது பக்கமோ இடது பக்கமோ சாய்கிறவர்களாக அல்ல. நோக்கி பார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து சீயோனிலே காணப்படுகிறாரே, அந்த சீயோனை நோக்கி பார். அப்ப முதலாவது சீயோன்ல ராஜாவாக யார் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து. இரண்டாவது சீயோனின் அனுபவம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அங்கே சீயோனிலே மூலைக்கல்லாக வைக்கப்பட்டிருக்கிறார். சீயோனிலே இயேசு கிறிஸ்து எப்படி காணப்படுகிறார்? மூலைக்கல்லாக காணப்படுகிறார். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், இதோ மனுஷரின் மத்தியில்
தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியா இயேசுபரன் மூலை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியா இயேசுபரன் மூலை கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அப்படியானால் பரிசுத்தவான்கள் அங்கே பண்டிகை ஆசரிக்க காரணம் என்ன? கார்னர் ஸ்டோன் இஸ் த ரீசன். நாம் கிறிஸ்துவை பார்க்கும்போது அவரில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அனுபவங்களை அடைகிறோம். ஜயன் firstly shows Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய அனுபவங்களை சியோனிலே வைக்கப்பட்டிருக்கிறதான மூலை கல்லோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ப வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய ஆவிக்குரிய தெய்வீக அனுபவங்களை சியோனிலே வைக்கப்பட்டிருக்கிற மூலை கல்லோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவிலே உண்டாயிருக்கக்கூடிய எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களையும் அந்த மூலை கல்லிலே நீங்கள் காண முடியும். ஆகவே எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்களே, அந்த மூலை கல்லாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அந்த மூலை கல்லாகிய கிறிஸ்துவிலே உண்டாயிருக்கக்கூடிய எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களையும் நீங்கள் அடைந்து விட முடியும் என்கிறார். வேறு எதையும் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டாம். சியோனிலே வைக்கப்பட்டிருக்கிற மூலைக்கல்லாகிய கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவராயிருக்கிறாரே, அவரை நோக்கி பாருங்கள். அந்த மூலை கல்லை நோக்கி பாருங்கள். கிறிஸ்துவிலே உண்டாயிருக்கக்கூடிய எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களும் அந்த மூலை கல்லிலே உண்டாயிருக்கிறபடியால் அதை நோக்கி பார்க்கிறவர்கள் அதன்படி ஜீவிக்கும்படியாக வாஞ்சிக்கிறபடியால் அதை அடைகிறார்கள் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது தெய்வ பிள்ளையே, இந்த மூலை கல்லிலே காணப்படுகிற ஆவிக்குரிய அனுபவம் என்ன? வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுமான மூலை கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். தெய்வ பிள்ளையே, அந்த மூலை கல்லை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது அது பரீட்சிக்கப்பட்டது, இரண்டாவது விலையேற பெற்றது, மூன்றாவது திட அஸ்திபாரம் உள்ளது. விசுவாசிக்கிறவன் பதறான். 1 பேதுருவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 4, 6 வசனங்களை வாசிக்கும் போது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்று படிக்கிறோம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலை கல்லை சியோனிலே வைக்கிறேன் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் சியோனை கட்ட
விரும்பின கர்த்தர் முதலாவது மூலைக்கல்லை வைத்தாராம். ஒரு கட்டடத்தை கட்டும் போது முதலாவது எதை வைப்பார்கள்? மூலைக்கல்லை வைப்பார்கள். அதே போல கர்த்தர் சியோனை கட்டும்படியாக விரும்பின போது முதலாவது சியோனுக்கு மூலைக்கல்லாக யாரை வைத்தாராம்? இயேசு கிறிஸ்துவை வைத்தாராம். அதைதான் நாம் வாசிக்க கேட்ட 2 வசனங்களிலே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாக வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த மூலைக்கல்லின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? ஒரு கட்டடம் கட்ட துவங்கும் போது முதலாவது வைக்கப்படும் கல் தான் மூலைக்கல். அல்லது சியோனை நீங்கள் காணும் போது முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து சியோனுக்கு மூலைக்கல்லாக முதலாவது வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சியோன் கட்டப்பட ஆரம்பித்திருக்கிறது. அது நிறைவடையும் போது நம்முடைய இயேசு சீக்கிரம் வருவார். கர்த்தர் சியோனை கட்டி தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை காணும் போது, சியோனை காணும் போது ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? இயேசு கிறிஸ்துதான் துவக்கம், சகல சிருஷ்டிக்கும் ஆதி. அவருக்குள்ளிருந்துதான் சகலமும் உண்டானது. அவர்தான் உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான் உங்கள் விசுவாசத்தை முடிக்கக்கூடியவருமாக காணப்படுகிறார். உங்கள் விசுவாசத்தை துவக்கினார், உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை துவக்கினார், உங்கள் வாழ்க்கையிலே தேவ அன்பின் ஜீவியத்தை துவக்கினார், கிருபையை கொடுத்து கிருபையுள்ள ஜீவியம் செய்யும்படியாக துவக்கினார், மகிமையை அடையும்படியாக செய்து மகிமையுள்ள ஜீவியம் செய்யும்படியாக ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தினார். ஆனால் வேதம் சொல்கிறது துவக்கினவர் முடிப்பார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் தேவன் நன்மையாகவே செய்வார். தெய்வ பிள்ளையாகவே சியோனை நோக்கி பார். மூலைக்கல்லாகிய கிறிஸ்து முதலாவது சியோனிலே வைக்கப்பட்டிருக்கிறார். அவரை நீ பார்க்கும் போது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் உன்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவருமாய் இருந்திருக்கிறார், அதை முடிக்கவும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். If he has started, he will end it. No one can be a hindrance to that. தெய்வ பிள்ளை, யாரும் தேவன் துவக்கின காரியத்தை முடிக்க முடியாது என்று சொல்லி யாரும் அதற்கு தடையாக இருக்க முடியாது. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், அந்நாள் வரைக்கும் அதை நடத்தி முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று படிக்கிறோம். வாழ்க்கையிலே கொந்தளிப்பு உண்டாயிருக்கலாம், வாழ்க்கையிலே புயற் காற்றுகள் உண்டாயிருக்கலாம், வாழ்க்கையிலே பலவிதமான அலைகள் மோதி அடிக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை படகிலே இயேசு கிறிஸ்து உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். நாம் எல்லாரும் சியோன் சஞ்சாரிகளாய் இருக்கிறோம். நாமும் அக்கரைக்கு பிரயாணப்படுகிற சியோன் சஞ்சாரிகளாக காணப்படுகிறோம். ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த விசுவாச பாதையிலே, உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலே விசுவாசத்தோடு பொறுமையோடு ஓடும்படியாக உங்களை இந்த விசுவாச பிரயாணத்தை துவக்க வைத்த தேவன் அதை முடிக்க வைக்கவும் நல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார், வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கை படகிலே இயேசு கிறிஸ்து உண்டாயிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அன்றைக்கு சீஷர்கள் படகிலே பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். படகிலே பிரயாணப்படுகிற வேளையிலே அலைகள், பெருங்காற்று உண்டாயிருந்தது. இயேசுவோ படகிலே நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். சீஷர்கள் அதைரியப்பட்டார்கள், அவிசுவாசப்பட்டார்கள். தங்கள் பிரயாணத்திலே சேதம் வந்து விடுமோ, ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்தார்கள். அக்கறைக்கு நான் போய் சேர்வேனோ என்று கலங்கினார்கள். எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று நித்திரை செய்து கொண்டிருந்த இயேசுவை நோக்கி புலம்பினார்கள். அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார். இந்நாட்களிலே உங்கள் ஜீவியத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு கிரியையும் செய்யாதவரை போல, நித்திரை செய்து கொண்டிருப்பவரை போல காணப்படலாம். ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை பிரயாணத்திலே பலவிதமான அலைகளும் பலவிதமான பெருங்காற்றுகளும் வீசிக்கொண்டிருந்தாலும் இயேசுவோ உங்கள் ஜீவியத்திலே கிரியை செய்யாதவரை போல, நித்திரை செய்து கொண்டிருப்பவரை போல காணப்பட்டாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இயேசு உங்களோடு இருக்கிறார். நீர் என்னோடு இருப்பதினால் என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருப்பதினால் என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர்
இருப்பதினால் என்னால் வெற்றி வெற்றியே. இயேசுவும் கூட தான் இருக்கிறாரு. ஆனா அவர் உறங்கி கொண்டிருப்பதை போல இருக்கலாம். இயேசு உன்னோட தான் இருக்கிறாரு. அவர் கிரியை செய்யாதவரை போல காணப்படலாம். ஆனா விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. உன்னோடு தேவன் இருக்கிறார். உன்னுடைய விசுவாச யாத்திரையை துவக்கினவர் முடிக்கவும் வல்லவராயிருக்கிறார். ஆகவே அவிசுவாசியாயிராதே, விசுவாசியாயிரு என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர்தான் நற்கிரியையை உன் வாழ்க்கையிலே துவக்கினவராயிருக்கிறார். அவர்தான் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். ஆகவே சீயோனை நோக்கி பார் என்கிறார். சத்துரு முற்றிலுமாக சங்கரிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நீ விசுவாசிப்பாயாக. நீ சீயோனை நோக்கி பார்க்கும் போது உன் ஜீவியத்திலே சத்துரு முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டிருக்கிறான் என்று விசுவாசிப்பாயாக. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இயேசு உன்னோடு வருகிறார். அன்றைக்கு படகிலே இயேசு கூட இருந்தார். ஆனால் அந்த சீயோனாகிய இயேசுவை சீஷர்கள் தங்களோடு இருக்கிறார். அவரை மாத்திரம் நோக்கி பார்த்தால் போதும். வீசுகிற அலைகளை நோக்கி பார்க்க வேண்டாம், வீசுகிற புயற் காற்றை நோக்கி பார்க்க வேண்டாம். என் இயேசுவை நோக்கி பார்த்தால் போதும் என்கிற விசுவாசத்தோடு காணப்படாமல் எதை நோக்கி பார்த்தார்கள்? எதிர்ப்போர் பேசுகிறார்களே அவர்களை காண்பதை போல அன்றைக்கு புயற் காற்றை கண்டார்கள், பெரும் அலைகளை கண்டார்கள். ஆனால் சீயோனாகிய கிறிஸ்து தங்கள் படையிலே இருக்கிறார், அவரை பார்த்து கொண்டிருந்தால் போதும் என்பதை அறியாமல் போனார்கள். ஆனால் இந்த காலை வேளையிலே எருசலேமில் வாசம் பண்ணுகிற தெய்வ பிள்ளையே, உன்னோடு தேவன் இடைபடுகிறார். நீ வேறு எதையும் பார்க்க வேண்டாம். உன்னுடைய ஜீவியத்தை சுற்றிலும் பெருங்காற்று அலை மோதி கொண்டிருக்கலாம், எதிர்ப்போர் உன்னை சுற்றிலும் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதை கண்டு நீ ஏமாந்து போகாதே, அலைகளை கண்டு நீ ஏமாந்து போகாதே, புயற் காற்றை கண்டு நீ ஏமாந்து போகாதே. உன்னோடு இருக்கிற இயேசுவை பார். அவர் உன் விசுவாச வாழ்க்கையிலே உன்னை முன்னெடுத்து சென்று வெற்றி பெற வைப்பார். நீர் என்னோடு இருப்பதினால் என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருப்பதினால் என்னாலும் வெற்றி வெற்றியே. அப்படியானால் எருசலேமில் வாசமாய் இருக்கிறவர்களே, சீயோனை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருப்பாரே ஆனால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவக்கினவர் முடிவடைய செய்வார், சீயோனை அடைய செய்வார், அவர் இருக்கிற ஸ்தானத்தை அடையும்படியாக செய்வார். இரண்டாவது, இந்த மூலைக்கல்லை பற்றி படிக்கும் போது என்ன படிக்கிறோம் என்றால், இது திட அஸ்திபாரம் உள்ள கல் என்று படிக்கிறோம். இது எப்படிப்பட்ட கல்? திட அஸ்திபாரம் உள்ள கல் என்று படிக்கிறோம். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு காலத்திலே நீங்கள் பாவ சேற்றிலே காணப்பட்டீர்கள், ஒரு காலத்திலே ஏறி வர முடியாத படுகுழியிலே காணப்பட்டீர்கள், ஒரு காலத்திலே உளையான சேற்றிலே நீங்கள் காணப்பட்டீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்தினார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாடலை என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆம், ஒரு காலத்திலே உளையான சேற்றிலே நீங்கள் காணப்பட்டீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களை கன்மலையின் மேல் நிறுத்தினார். அஸ்திபாரமாக உங்களை இன்றைக்கு அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். அவர் தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட அனுபவத்தினுடைய இருந்து உங்களை தாங்குகிறார், எப்படிப்பட்ட அனுபவத்தினுடைய இருந்து உங்களை ஏந்துகிறார், சுமக்கிறார். திட அஸ்திபாரம் உள்ள கல்லாக இருந்து தாங்குகிறார். திட அஸ்திபாரம் உள்ள கல். நான் மேற்கும் பாறை கிறிஸ்துதான், வேற அஸ்திபாரம் மணல்தான், வேற அஸ்திபாரம் மணல்தான். திட அஸ்திபாரம் உள்ள மூலைக்கல்
மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவிலே தான் நீ இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு நீ சொல்லலாம், என் கால்கள் சறுக்கின போது கர்த்தாவே உம்முடைய கிருபை அல்லவோ என்னை தாங்கினது என்று சொல்லலாம். ஒரு வீட்டிலே நான் செபிக்க போயிருந்த போது அந்த வீட்டில் இருந்த ஒரு சகோதரி சொன்னார்கள், இன்னைக்கு நான் கீழே விழுந்து என் இடுப்பெலும்பெல்லாம் நொறுங்கி இருந்திருக்க வேண்டும். நான் வீட்டு படிக்கட்டில் இருந்து இறங்கும் போது தடிக்கு விழப்போனேன். ஆனா எப்படியோ கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கினது என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்கி வரக்கூடிய கல், உங்களை சுமந்து வரக்கூடிய கல், அது திட அஸ்திபாரம் உள்ள கல்லாக காணப்படுகிறது. நான் செய்த தீர்மானங்களிலிருந்து தவறி விடுவேனோ, நான் செய்த தீர்மானங்களிலிருந்து விலகி விடுவேனோ, விழுந்து விடுவேனோ என்று ஒருவேளை நீங்கள் பயந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். சீயோனை நோக்கி பார், அந்த மூலைக்கல்லை நோக்கி பார், அது உன்னை தாங்கி வருகிறது. தேவ கிருபைதான் உங்களை தாங்கி சுமந்து ஏந்தி வருகிறது. அந்த தேவ கிருபையிலே நிற்கும் போது, அந்த சீயோனை நோக்கி பார்க்கும் போது, அந்த திடாஸ்திபாரமான கல்லிலே உறுதியாக கண்மலையாம் கிறிஸ்துவிலே நீ நிற்கும் போது ஒருபோதும் நீ வீழ்ச்சி அடைவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே பழைய அனுபவங்களாகிய பயங்கரமான குழி, உளையான சேறு, இவைகளை நீங்கள் இனி நோக்கி பார்க்க வேண்டாம். விட்டு வந்த அனுபவங்களை நோக்கி பார்க்காதே, சீயோனை நோக்கி பார். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, இந்த மூலைக்கல்லை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது பரீட்சிக்கப்பட்ட கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரீட்சிக்கப்பட்ட கல், அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த கல்லானது சோதிக்கப்பட்டிருக்கிறது. சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத கல்லாய் இருக்கிறது. இந்த கல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சோதிக்கப்பட்டு, ஆனால் இப்பொழுதோ அது விளங்க செய்திருக்கிறது பாவம் இல்லாத கல் என்று. பிரைஸ் தி லார்ட். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் தாமே சோதிக்கப்பட்டார். இது சோதிக்கப்பட்ட மூலைக்கல்லாய் இருக்கிறது. கிறிஸ்து எல்லா விதங்களிலேயும் சோதிக்கப்பட்டார். ஆவிக்குரிய ரீதியிலே சோதிக்கப்பட்டார், மாம்சீக ரீதியிலே சோதிக்கப்பட்டார், சரீரத்திலே சோதிக்கப்பட்டார். எல்லா விதங்களிலேயும் அவர் சோதிக்கப்பட்டபடியினால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற உங்களுக்கு வருகிற அதை போன்ற சோதனைகளிலே உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சோதிக்கப்பட்ட அவரை நோக்கி பார் என்று வேதம் சொல்லுகிறது. சீயோனை நோக்கி பார், பரீட்சிக்கப்பட்ட கல்லை நோக்கி பார். பிசாசு இயேசுவை சோதித்தான். சோதனையிலே கிறிஸ்து ஜெயித்தாரா, தோற்று போனாரா? ஜெயித்தார். ஆம், அவர் ஜெயம் எடுத்த தேவனாய் இருக்கிறார். ஏன்? உன் சோதனையிலேயும் உன்னை வெற்றி பெற செய்யும்படியாக. தெய்வ பிள்ளையே, நாம் தோற்று போன தேவனை ஆராதிக்கவில்லை, நாம் ஜெயித்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். ஜெயித்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் ஜெயம் எடுக்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். காரணம், மூலைக்கல்லாகிய சீயோனை நோக்கி பார்க்கிறார்கள். சீயோனிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறபடியினால் அவருடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகளிலே கிறிஸ்து வெற்றியை கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் பரீட்சிக்கப்பட்ட கல்லாய் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், 121ஆம் சங்கீதம் 1, 2 வசனங்களை வாசிக்கும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும். உங்க வாழ்க்கையில சோதனை வரும்போது தேவன் என்ன செய்வார்? கடந்த வாரத்தில் தியானித்தோமே, மீனுக்கு பின்புறமாக சிறகுகள் எதற்கு உதவுகிறது? திசை திரும்பி செல்ல உதவுகிறது. சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள்லாம் வரும்போது அதை தாண்டி செல்லும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஒத்தாசை பரத்திலிருந்து வரும். ஆனா ஒன்று செய்யணும். நீங்க என்ன செய்யணும்? அந்த பரீட்சிக்கப்பட்ட கல் சியோனிலே மூலைக்கல்லாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஐந்தாவதாக, இந்த மூலைக்கல்லின் அனுபவத்தை குறித்து படிக்கும் போது தள்ளப்பட்ட கல் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்களிலே அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படலாம். நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், நீங்கள் அநேகராலே புறம்பே தள்ளப்பட்டிருக்கலாம்.
தெய்வ பிள்ளையே, நீங்கள் தலைகுனிந்து நடக்கிற பாதையிலே காணப்படலாம், நீங்கள் நிந்தையை சுமந்து செல்லக்கூடிய பாதையிலே காணப்படலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நிந்தையை சுமந்த புறக்கணிக்கப்பட்ட கல்லாகிய மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவை நோக்கி பார். சகல அவமானங்களையும் அடைந்த பரீட்சிக்கப்பட்ட கல்லாகிய இயேசுவை நோக்கி பார். சகல அவமானங்களையும் அடைந்த தள்ளப்பட்ட கல்லாகிய மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவை நோக்கி பார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். நீங்கள் சில காரியங்களை ரொம்ப மேன்மையா எண்ணலாம், நீங்க சில காரியங்களை ரொம்ப பெரிய மகத்துவமாய் எண்ணலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பார்வையிலே அவைகள் எல்லாம் அருவருப்பானவைகள். கர்த்தருடைய பார்வையிலே அவைகள் எல்லாம் அருவருப்பானவைகள். தெய்வ பிள்ளையே, சிலரை பாருங்க, சரீரத்தை ரொம்ப அதிகமா அலங்கரிப்பாங்க. அப்படி சரீரத்துல ரொம்ப அதிகமா அலங்கரித்து விலையேறப்பட்ட வஸ்திரங்களை உடுத்தி பொன்னான ஆபரணங்களை அணிந்து இந்த உலக பிரகாரமான சகல அலங்கரிப்புகளையும் தங்கள் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களை பார்க்கும் போது சிலரு அவர்களை பெரியவர்களா எண்ணுவதுண்டு, அவர்களை மகத்துவமானவர்களாக எண்ணுவதுண்டு, அவர்களை மேன்மையாக எண்ணுவதுண்டு. ஆனா வேதம் சொல்கிறது, மனுஷர் காண்பது போல அல்ல கர்த்தர் ஒரு மனிதனை காண்கிறது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை காண்கிறார். நீயோ இன்னார் பெரிய மனிதன், இன்னார் பெரிய மகத்துவமான மேன்மையான மனிதன் என்று நீ உலக பிரகாரமா ஒரு மனிதனை பார்த்து இவர்கள் மேன்மையானவர்கள் என்று எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை காணும் போது அருவருப்பானவர்களாக காண்கிறார். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை காணும் போது, அந்த மனிதனுடைய இருதயம் தேவனுடைய பார்வையிலே செம்மையாய் இருக்கும் போது, அந்த மனிதன் ஏழையாய் இருக்கலாம், கந்தையை உடுத்திருக்கலாம், தெய்வ பிள்ளையே, அந்த மனிதனை தான் மேன்மையாக தேவன் வைக்கிறார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்கிற வாக்குத்தத்தம் யாருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது தெரியுமா? யாருடைய இருதயம் செம்மையானதாக இருக்கிறதோ, யாருடைய இருதயம் கர்த்தருடைய பார்வையிலே சரியாக காணப்படுகிறதோ அவர்களை தான் தேவன் மேன்மைப்படுத்துகிறார். சீயோனிலே அவரோடு சிங்காசனத்திலே உட்காரும்படியாக செய்கிறார். நீ மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருக்கலாம், நீ மனிதரால் தள்ளப்பட்டவளாய் இருக்கலாம், நீ மனிதனால் ஒன்றுக்கும் ஆகாதவன் என்று உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் காண்பது போல அல்ல, நான் காண்பது என் மகனே. மனுஷர் உலக பிரகாரமான மேன்மையை தான் மேன்மையாக எண்ணி அவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கிறார்கள். மகனே, மகளே, நான் அப்படியல்ல காண்பது. மனுஷன் முகத்தையும் வெளி தோற்றத்தையும் காண்கிறான், நானோ ஒரு மனிதனுடைய இருதயத்தை காண்கிறேன். உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இருக்கிறபடியால் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். காரணம், நீ உலகத்தை நோக்காமல், உலகத்தின் காரியங்களை நோக்காமல், உலகத்தின் அலங்காரங்களை நோக்காமல், உலகத்தின் ஆசாபாசங்களை நோக்காமல், நீயோ சீயோனிலே பரீட்சிக்கப்பட்ட கல்லாக, திடாஸ்திபாரம் உள்ள கல்லாக, விலையேறப்பட்ட கல்லாக, பரீட்சிக்கப்பட்ட கல்லாக, புறம்பே தள்ளப்பட்ட கல்லாக வைக்கப்பட்டிருக்கிற சீயோனையே நோக்கி பார்க்கிறபடியால் ஒரு தலபலவரதபதலவே உன்னையும் என்னோடு உட்கார வைத்து ஆளுகை செய்வேன் என்கிறார். அற்பமானவைகளை தேவன் தெரிந்தெடுக்கிறார், பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்தெடுக்கிறார், ஒன்றுக்கும் ஆகாதவைகளை தேவன் தெரிந்தெடுக்கிறார். காரணம் என்ன? அவர்கள் நோக்கி பார்க்க வேண்டியவைகளை பார்க்கிறார்கள். ஆனால் இந்த உலக பிரகாரமான மேன்மையை உடையவர்கள் எதை நோக்கி பார்க்க வேண்டுமோ அதை நோக்கி பார்ப்பதில்லை. நோக்கி பார்க்க வேண்டாத சகல அனைத்து அருவருப்பான காரியங்களையும் நோக்கி பார்க்கிறபடியா அவர்கள் ஒருபோதும் சீயோனாக மாற முடியாது. ஆனால் அற்பமானவைகளை தேவன் தெரிந்தெடுக்கிறார், பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்தெடுக்கிறார், ஞானிகளாக மாற்றுகிறார், விலையேற பெற்றவர்களாக மாற்றுகிறார். எப்படி? அவர்களை காண வேண்டியதை காணும்படியாக செய்கிறார். விலையேற பெற்ற கல்லாய் இருக்கிற, மூளைக்கல்லாய் இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி பார்க்க
பார்க்கும்படியாக செய்கிறார். வெற்றி உண்டாகிறது, சகல ஜனங்களுக்கும் ஆச்சரியம் உண்டாகிறது. நீ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன் அல்லவா? நீ எப்படி சியோனிலே மூலைக்கல்லோடு இசைக்கப்பட்டாய் என்று ஆச்சரியப்படும் போது கர்த்தர் பதில் கொடுக்கிறார், என் மகனே, நீ பார்க்க வேண்டியதை பார்த்தாய். மற்றவர்களோ எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்காமல் போனார்கள். நீயோ பார்க்க வேண்டிய கிறிஸ்துவை பார்த்தாய், பார்க்க வேண்டிய மூலைக்கல்லை பார்த்தாய். நீயும் அதை போல மாறினாய். அதற்குள்ளே இருக்கிற அனுபவம் உனக்குள்ளே வந்தது. உன்னை தேவன் கிறிஸ்துவின் அலங்காரமாக மாற்றினார். அருவருப்பான ஒரு கூட்டம், வெளியேற பெற்ற ஒரு கூட்டம், அருவருப்பான ஒரு கூட்டம், கிறிஸ்துவை போன்ற அனுபவங்களை அடைந்த ஒரு கூட்டம். அதனால்தான் சொல்றாரு, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, இனி நீங்க பின்மாற்றத்துக்கு போயிராதீங்க, பழைய பாவ சேறுகளுக்குள்ளாக போயிராதீங்க. எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, இனி நீங்க பழைய அனுபவங்களை திரும்பி பார்த்துறாதீங்க. நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் நீங்க முன்னேறி போகணுமே. நீங்க உங்க விசுவாச பிரயாணத்துல முன்னோக்கி பிரயாணப்படணுமே. விசுவாசத்தை முடிக்கிறவரை நோக்கி பார்க்க வேண்டாமா என்கிறார். பிரைஸ் தி லார்ட். யார் உனக்கு முன்பாக இருக்கிறார்? யார் உனக்கு தரிசனத்தை கொடுத்தது? யார் உனக்கு அழைப்பை கொடுத்தது? யார் உன்னை நீதிமான் ஆக்கினது? யார் உன்னை மகிமைப்படுத்தும்படியாக உனக்கு முன்பே தேவ சமூகமாக காணப்படுகிறது? அவரை நோக்கி பார் என்கிறார். இந்த கல் விலையேற பெற்ற கல்லாக காணப்படுகிறது. இந்த கல் எப்படிப்பட்டது? விலையேற பெற்ற கல்லாக காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், பொன்னானது அக்கினியால் சோதிக்கப்படும் போது பொன் அழிந்து போகுமா? பொன்னை அக்கினியில தூக்கி போட்டீங்கன்னா பொன் அழிந்து போகுமா? பொன் என்ன செய்யாது, அழிந்தே போகாது. ஏன்? அது விலையேற பெற்றது என்பதை விளங்க செய்யும். பொன்னை தூக்கி நீங்க அக்கினியில போடும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பொன்னில இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் என்ன செஞ்சிரும்? நீங்கி போயிரும். அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி போயிரும். அக்கினி என்கிற சோதனையின் வழியாக நீ கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது நீ பாட வேண்டும், வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இயேசுவே, நான் உம்மையே நோக்குகிறேன். இந்த அக்கினி சோதனையிலே மூலைக்கல்லே உம்மை நோக்கி பார்க்கிறேன். சியோனிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட என் ராஜாவே, இயேசுவே, உம்மையே நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த அக்கினி சோதனையிலே நீ கடந்து செல்லும் போது அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அக்கினி சூளையிலே காணப்பட்டார்கள். இயேசு அவர்களோடு இருந்தார். இயேசு அவர்களோடு இருந்தார். அவர்களை அந்த அக்கினி அழிக்க முடியவில்லை. அவர்கள் சுத்த பொன்னாக விளங்கினார்கள். உன்னையும் ஒரு சாத்ராக்காக, உன்னையும் ஒரு மேஷாக்காக, உன்னையும் ஒரு ஆபேத்நேகோவாக அக்கினி சோதனையிலே உடமிடப்படும் போது உன்னோடு நான் இருக்கிறேன் மகனே, நீ என்னை மாத்திரம் நோக்கி பார், அந்த அக்கினியை நோக்கி பார்க்காதே, என்னை நோக்கி பார் என்கிற சத்தத்தை நீ கேட்டு, இயேசுவே, எனக்கு வேறு ஒரு ஆசை இல்லை, நீரே என் ஆசை என்று சொல்லி இயேசுவையே நோக்கும் போது அசுத்தங்கள் எல்லாம் நீங்கிவிடும். நீயோ புடமிடப்பட்ட பொன்னாயிருப்பாய். How precious stones are formed. எப்படி விலையேற பெற்ற கல் உருவாகிறது தெரியுமா? எப்படி உருவாகிறது? Due to pressure and heat under earth. நிலத்திற்குள்ளே உண்டாயிருக்கக்கூடிய அழுத்தத்தினாலும் அந்த அக்கினி என்கிற சூட்டிலேயும் தான் விலையேற பெற்ற வைரங்கள் உருவாகிறது. அப்படி நீ மறைக்கப்பட்ட ஒரு வைரமாக காணப்படுகிறாய். நீ உருவாக்கப்பட்டு வருகிறாய். ஒருவேளை இந்த தேவ சமூகத்திலே கொடுக்கப்படுகிற சத்தியம் கர்த்தாவே உம்மையே நோக்கி வாழ்கிறது என்கிற அனுபவத்தை வெளிப்படுத்துகிற சத்தியமாய் இருக்கிறதே, அப்படியானால் அதனுடைய வெளிப்படுத்தல் என்ன? மறைந்திருக்க வேண்டும், மறைக்கப்பட்ட பொக்கிஷமாய் இருக்க வேண்டும், மறைக்கப்பட்ட ஒரு புடமிடப்பட்ட பொன்னாக, வைரமாக நீ காணப்பட வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே கன்மலையின் மறைவிலே தங்கி இருந்த ஒரு புறாவாக ஏற்ற வேளையிலே, சரியான வேளையிலே வெளிப்படுவாய். மத்திய ஆகாயத்திலே கிறிஸ்துவை சந்திப்பாய். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, நீ விலையேற பெற்றவன் என்பதை தேவன் விளங்க செய்வார். அதனாலதான் சொன்னார், என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே. என் சம்பத்து, சம்பத்து என்றால் என்னது? விலையேற பெற்றது. என் சம்பத்தை
சொத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். இந்த காலை வேளையில ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பீங்களா? கர்த்தாவே, நான் உம்முடைய சம்பத்தாய் இருக்க வேண்டும். நான் விலையேற பெற்ற, பரீட்சிக்கப்பட்ட, புடமிடப்பட்ட பொன்னாய் இருக்க வேண்டும். நான் மறைந்திருந்தாலும் ஒரு வைரமாக காணப்பட வேண்டும். நீர் பரீட்சிக்கப்பட்ட கல், நீர் விலையேற பெற்ற கல், நானும் ஒரு விலையேற பெற்ற கல்லாய் இருக்க வேண்டும். அதற்காகவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். மறைந்து கிடப்பவர்கள் தான் விலையேற பெற்றவர்கள். மனுஷரால் தள்ளிவிடப்பட்டிருக்கலாம், மனுஷரால் தள்ளிவிடப்பட்டிருந்திருக்கலாம், மனுஷரால் புறம்பாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய பார்வையில நீங்க விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கு வருகிற அக்கினி சோதனையிலேயும் நீங்க அழிந்து போகாத ஒரு பொன் என்பதை விளங்கச் செய்யும்படியாக நீங்கள் கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கிறபடியா உங்களுக்கு தோல்வி என்பதே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி என்பதே கிடையாது. காரணம், நீங்கள் மனுஷரால் தான் தள்ளப்பட்டீர்கள், ஆனால் தேவனால் சேர்த்து கொள்ளப்பட்டீர்கள். யாரால தள்ளப்பட்டீங்க? மனுஷரால தள்ளப்பட்டீங்க. மனுஷரால அற்பமாக எண்ணப்பட்டீர்கள், மனுஷராலே புறம்பாக்கப்பட்டீர்கள், மனுஷராலே நிந்தனைகள் உங்களுக்கு வந்தது. ஆனால் யார் உங்களை தள்ளினாலும், யார் உங்களை நிந்தையா நினைச்சாலும், யார் உங்களை அவமானமா நினைச்சாலும் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் மகனே, என் மகளே, நான் உன்னை சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகளும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் வரும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உனக்கு கிருபை வரங்களை கொடுப்பேன், நான் உனக்கு வல்லமையை கொடுப்பேன், நான் உனக்கு தெய்வீக அதிகாரங்களை கொடுப்பேன், நான் உனக்கு அபிஷேகத்தை கொடுப்பேன். ஆனா ஒண்ணு நீ செய்யணும். நீ என்ன செய்யணும்? பரீட்சிக்கப்பட்ட கல்லாய் இருக்கிற என்னை நோக்கி பார் என்கிறார். இந்த ஒரு காரியத்தை சரியா பண்ணுனா மீதி எல்லா காரியங்களும் சரியா நடக்கும். இந்த ஒரு காரியத்தை சரியா நிறைய பேர் செய்யாதனாலதான் அவங்க வாழ்க்கையில எல்லாமே தாறுமாறா இருக்கு. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீக வல்லமை உண்டாயிருக்கிறது. தெய்வீக அதிகாரங்களை தேவன் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அபிஷேகத்தின் நிறைவினாலே சம்பூர்ணப்படுத்த தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாக காணும் என்று படிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கும் இங்கும் பார்க்காமல் அவர்கள் கர்த்தராகிய இயேசுவையே நோக்கி பார்க்கிறார்கள். அமெரிக்கை என்றால் என்ன? தெய்வ பிள்ளையே, கொந்தளிப்பு இருக்காது, அங்கலாய்ப்பு இருக்காது. என்ன கஷ்டமான சூழ்நிலையானாலும் நீ உன் ஜீவியத்துல இளைப்பாறுதல பாதுகாத்துக் கொள்வாய். காரணம் என்ன? உன் வாழ்க்கையில இங்க இருக்கிறார் ஒரு சகோதரன், இங்க இருக்கிறாள் ஒரு சகோதரி. இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, நிறைய உபத்திரவம், நிறைய பாடு, நிறைய நிந்த அவமானம். ஆனா இவங்களோ இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறாங்க. இவங்களுக்கு கொந்தளிப்பு இல்ல, இவங்களுக்கு தத்தளிப்பு இல்ல. எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் அதன் மத்தியில இவங்க எப்படி இருக்காங்க? இளைப்பாறுதலா இருக்காங்க. இதுக்கு ரகசியம் என்னங்க? அவங்க எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலையும் யாரை நோக்கி பார்க்கிறாங்க? கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்கள். மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, மனுஷரால் தள்ளப்பட்ட மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தர் என் வாழ்க்கையிலே துவங்கின காரியத்தை நிச்சயமாக வெற்றிகரமாக முட்டிப்பார் என்கிற விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறார்கள். இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள். அதான் இங்க சொல்றாரு, உன் கண்கள் எருசலேமை எப்படி பார்க்கிறது? அமெரிக்கையான தாபரமாக பார்க்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க கிறிஸ்துவை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வரணும். என்ன வரணும்? ஒரு அமைதல் வரணும், ஒரு இளைப்பாறுதல் வரணும். எந்த சூழ்நிலையானாலும், என்ன பிரச்சனையானாலும், என்ன துயரமானாலும், என்ன போராட்டமானாலும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்பேன் என்கிற லெக்கோடு நீ பிரயாணப்படும் போது ஒன்றும் உன்னை அசைப்பதில்லை. நீ சொல்லுவாய், நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்பாய். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் வேதத்துல படிக்கிறோம், சங்கீதக்காரன் எழுதுகிறான், பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கிக் கொள்கிறேன் என்று எழுதுகிறான். மற்றவர்களை போய் அடக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, மற்றவர்களை அடக்கணும்னு நினைக்கிறாங்க, மற்றவர்களை அடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, நீ அடக்க வேண்டிய அனுபவங்களை என்ன செய்யணும்? அடக்கணும். பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்பதான் கர்த்தர் உன்னிலே விளங்குவார். இன்னைக்கு
இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிய அடக்கணும்னு நினைக்கிறான். யாரும் யாரையும் அடக்க வேண்டாம். அவங்கவங்க ஆத்துமாவை அடக்கி ஆள கற்றுக்கொண்டால் போதும், கிறிஸ்துவ நோக்கி பார்த்தால் போதும், காரியங்கள் எல்லாம் சரியா நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒரு முறை சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் எப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அமெரிக்கையாயிருக்கிற இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, அதுதான் வல்லமையான ஜீவியம் என்று அறிந்து செயல்பட வேண்டுமே தவிர மற்றவர்களை அடக்க போக கூடாது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, பால் மறந்த குழந்தையை போல உங்க ஆத்துமாவை நீங்க என்ன செய்யணும்? அடக்க வேண்டிய காரியங்களுக்கு அடக்கி ஜீவிப்பீர்களானால் நிச்சயமாகவே சரியான ஆவியை உடையவர்களாய் இருப்பீர்கள், சரியான பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் இருப்பீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் மற்றவங்களை அடக்கி 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 அவங்க ஜீவியத்தை பார்க்கும் போது அவர்கள் மனச்சிறைக்குள்ளாக காணப்படுகிறார்கள். சரியான ஆவி கிடையாது. ஆனா இங்க சொல்றாரு இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்க எப்படிப்பட்ட ஆவியை உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். பால் மறந்த குழந்தையை போல நீ உன் ஆத்துமாவை அடக்க வேண்டிய காரியங்களுக்கு அடக்கி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜீவிப்பாயானால் நீ சரியான பரிசுத்த ஆவியை உடையவனாய் இருப்பாய். அதனால்தான் சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல படிக்கிறோம், பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று படிக்கிறோம். உன் பலத்தை பிரதிஷ்டை பண்ணி விடுவாயானால் கர்த்தர் பலனை உண்டு பண்ணுவார். பலவானை அடக்க பலவானை அல்ல, தேவன் ஒரு பலவீனனை தான் தெரிந்தெடுக்கிறார். ஞானிகளை அடக்க தேவன் பைத்தியங்களை தான் தெரிந்தெடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் பலவீனராக பைத்தியமாக அடங்கி அமெரிக்கையாக ஜீவிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்வார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஒரு வல்லமையான ஆயுதமாக எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். இந்த அமெரிக்கை உண்டாக வேண்டுமானால் சியோனை நோக்கி பாருங்கள் என்கிறார். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாரு? அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை. முளைகள் என்றால் என்ன? நம்பிக்கை. கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை நங்கூரத்தை போல திரைச்சீலைக்குள்ளாக போடப்பட்டிருக்க வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போடப்பட்டிருக்குமே ஆனால் நிச்சயமாகவே உன் நம்பிக்கை என்றைக்கும் கிறிஸ்துவின் மேலே காணப்படும். முளைகள் என்ன செய்யப்படுவதில்லை? பிடுங்கப்படுவதில்லை. நீ அசைக்கப்படாத நிலைவரப்பட்டிருக்கிற சியோன் பர்வதமாக காணப்படுவாய். அடுத்தபடியாக படிக்கிறோம், அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவதில்லை என்று படிக்கிறோம். கயிறுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை காட்டுகிறது? தேவ அன்பை காட்டுகிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளாலே நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று சொல்கிறார். When you look at Jesus, you can preserve the divine love. நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது, மூலை கல்லாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது தேவ அன்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவதில்லை. உங்களுக்குள்ளாக தேவ அன்பு காணப்படுமே ஆனால் இந்த ஐக்கியத்திலே உங்களுக்கு ஒருபோதும் முறிவு ஏற்படுவதில்லை. இந்த தேவ அன்பை நீங்கள் எந்நாளும் பாதுகாத்துக் கொள்வீர்கள். அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவதில்லை. இப்படி சியோனை பார்த்து, மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவை பார்த்து ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்களுக்கு தேவன் எப்படி காணப்படுகிறாராம்? ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 21ஆம் வசனத்தை படியுங்கள். மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்கிற படகு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை என்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த மூலை கல்லாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்த்து இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை எல்லாம் அடைந்து கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களுக்கு மகிமையுள்ள கர்த்தர் எப்படி காணப்படுகிறாராம்? மகா விசாலமான நதிகளாகவும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பாராம். அதே வசனத்துல சொல்றாரு, வலிக்கிற
வலிக்கிற படகு அங்கே ஓடுவதில்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை என்று சொல்கிறார். ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் தெய்வ ஜனமே, கர்த்தர் விசாலமான நதியாய் இருக்கிறார், ஆறுகளை போல் இருக்கிறார். ஆனா பெரிய கப்பல் அதுக்குள்ள போகாது, பெரிய கப்பல் அதுக்குள்ள போகாது. நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, நான் எந்த ஜாதியில பிறந்தவன் தெரியுமா, நான் என்ன கோத்திரத்தான் தெரியுமா, நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன் தெரியுமா, என் பதவி என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, அப்படி சொல்ற உலக பிரகாரமான பெரிய ஆட்கள் யாரும் கர்த்தர் மகிமையுள்ள மகா விசாலமான நதியா இருந்தாலும் ஆறுகளை போல காணப்பட்டாலும் அவர்கள் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. இன்னைக்கு நீங்க யோசித்து பார்க்கலாம், நம்ம சபையில யாராவது பணக்காரங்க இருக்காங்களா? இல்ல. ஏன்னா பெரிய கப்பல் இதுக்குள்ள என்ன செய்யாது, வராது. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு தங்களுடைய சுயத்தின் மேல், தங்களுடைய உலக பிரகாரமான பெருமைகளிலே காணப்படுகிறவர்கள் இதற்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். என்னதான் கர்த்தர் மகிமையுள்ள கர்த்தராய் இருந்தாலும், என்னதான் கர்த்தர் மகா விசாலமான நதியாய் இருந்தாலும், ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருந்தாலும், நான் பெரிய கப்பல்னு நீ சொல்லிட்டு இருந்தா, நான் என் படகை நானே வலிச்சு ஓட்டிடுவேன், ஏன் பலத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஏன் ஆரோக்கியத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஏன் ஞானத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஏன் அறிவுல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுகிற எந்த ஒரு மனிதனும் இந்த மகா விசாலமான நதியாய் இருக்கிற, ஆறுகளாய் இருக்கிற ஸ்தலம் போல் இருக்கிற மகிமையுள்ள கர்த்தருக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைய கூட்டுமானால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது எளிதாயிருக்கும் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் விசாலமான நதிகளும் ஆறுகளுமாக தான் இருக்கிறார். ஆனால் பெரிய கப்பல் அதுக்குள்ள போகாது. ஆனா ஒண்ணு, நீங்க ஆண்டவரே, இயேசுவே, கர்த்தாவே, என் தேவனே, நான் ஒரு சிறிய படகு, ஒரு தலபலபரதபதுலது, நான் ஒரு சிறிய படகு, என்னிடத்திலே வலிக்கிற தண்டு இல்லை என்று சொல்லி யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்கள்தான் கர்த்தரிலே முன்னேற முடியும். அவர்களை தான் கர்த்தர் எடுத்து செல்வார். ஒரு தலபலபரதபதுலது, நாம் தண்டு வலிக்கிற படவானால் முன்னேறி போக முடியாது. பெரிய ஆறுகளானாலும் சிறிய படகானால் தான் இதிலே முன்னேறி செல்ல முடியும். நம்முடைய கண்களை இந்த காலை வேளையிலே உன்னை தாழ்த்து, நான் ஒரு சிறிய படகு கர்த்தாவே, வலிக்கிற தண்டு என்னிடத்துல இல்ல கர்த்தாவே, சுய பலத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல கர்த்தாவே, ஒரு தலபலபரதபதலவே, என்னிடத்துல வலிக்கிற தண்டு இல்ல கர்த்தாவே, என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே இந்த வேளையில நீ உன்னை தாழ்த்துவாயானால் ஒரு தலபலபரதபதலவே, கர்த்தர் உனக்கு மகிமையுள்ளவராயிருக்கிறார், மகா விசாலமான நதியாயிருக்கிறார், ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருக்கிறார், வெற்றிகரமாக உன்னை எடுத்து செல்வார். ஒரு தலபலபரதபதலவே, இந்த வேளையிலே ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த நாளில் இருந்து இயேசுவே உம்மையே நான் நோக்கி பார்க்க போகிறேன். மூலைக்கல்லாக காணப்படுகிற கிறிஸ்துவே, உம்மையே நான் நோக்கி பார்க்க போகிறேன். அந்த மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவிலே உண்டாயிருக்கக்கூடிய அனுபவங்களை நான் அடையும்படியாக இயேசுவே உம்மையே நான் நோக்கி பார்க்க போகிறேன். கர்த்தாவே, நீர்தான் எங்களுக்கு துவக்கம், நீர்தான் எங்களுக்கு முடிவு, நீர்தான் விசுவாசத்தை துவக்கினவர், நீர்தான் முடிக்க போகிறவர். அதனால நாங்க உம்மையே நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் திட அஸ்திபாரம் உள்ள கல், நாங்கள் நிற்கிற பாறை கிறிஸ்துதான், வேறு அஸ்திபாரம் எல்லாம் மணல் தான். கர்த்தாவே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து கிருபையிலே நிலை நிற்க அனுகிரகம் செய்தள்ளும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு தலபலபரதபதலவே, கர்த்தாவே, நாங்கள் பரீட்சிக்கப்பட்ட கல், ஒரு தலபலபரதபதலவே, நீர் சோதிக்கப்பட்டது போல அக்கினி போன்ற சோதனைகள் எங்கள் வாழ்க்கையில வந்தாலும் நாங்கள் உம்மையே பார்க்கிறபடியால், இயேசுவே உம்மையே நோக்கி பார்க்கிறபடியால் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா சூசிகளையும் அகற்றி போடுங்க கர்த்தாவே என்று சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணுவீங்கன்னா நீங்க சுத்த பொன்னாக காணப்படுவீர்கள். கர்த்தாவே, நீர் தள்ளப்பட்ட கல், ஆனாலும் கர்த்தாவே, நீர் தள்ளப்பட்டிருந்தாலும் தேவனாலே சேர்த்து கொள்ளப்பட்டு, அதுபோல
கர்த்தாவே, நாங்களும் எத்தனையோ சூழ்நிலைகளிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த நாளிலே நல்ல தீர்மானம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை சேர்த்து கொள்ளும், உம்மையே நோக்கி பார்க்கிறோம் என்று இதோ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வீர்களானால் நிச்சயமாகவே மனுஷரால நீங்க தள்ளப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்கிறார். ஒரு தலபலவரதபுதலவே, நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலேயும் தெய்வ பிள்ளையே மறைந்து ஜீவிக்கிற ஒரு விலையேற பெற்ற சம்பத்தாய் இருக்கும்படியாக உங்களையே அர்ப்பணியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய வருகை நாளிலே விலையேற பெற்ற சம்பத்தாக சேர்த்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான உபத்திரவங்கள், கஷ்டப்பாடுகள் காணப்படலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். இதோ உங்கள் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாக காணட்டும். ஒரு தலபலவரதபுதலவே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது ஒரு அமைதலான ஜீவியம் செய்ய முடியும். இதோ பால் மறந்த குழந்தையை போல உங்கள் ஆத்மாவை அடக்கிக் கொள்ள முடியும். நீங்கள் மற்றவர்களை அடக்க மாட்டீர்கள், உங்களையே அடக்கி ஆள கற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். சியோனை பார்க்கும்போது கிறிஸ்துவின் அனுபவத்தோடு காணப்படுவீர்கள். நல்ல சரியான பரிசுத்த ஆவியை கொண்டவர்களாக ஜீவிப்பீர்கள். ஒரு தலபலவரதபுதலவே, அது மாத்திரமல்ல தெய்வ பிள்ளையே, உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. தெய்வ பிள்ளையே, நீங்கள் பெயர்க்கப்படாத கூடாரமாக காணப்படுவீர்கள். முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை. ஒரு தலபலவரதபுதலவே, அது மாத்திரமல்ல, அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவதில்லை. தேவ அன்பு தணிந்து போகாது. இதோ தெய்வ பிள்ளையே, அனலுள்ள தெய்வீக அன்பினாலே நிரப்பப்பட்ட ஜீவியம் செய்கிறவனாயிருப்பாய். ஒரு தலபலவரதபுதலவே, சரியான தெய்வ ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டவனாயிருப்பாய். உன் கயிறுகள் ஒருபோதும் அருந்து போவதில்லை. நீ தேவ அன்பை பாதுகாத்து கொண்ட அனுபவத்தோடு காணப்படுவாய். இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக செல்கிற தெய்வ ஜனமே, கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் உனக்கு மகிமை உள்ளவராயிருப்பார். கர்த்தர் மகிமை உள்ளவராயிருப்பார். அவர் மகா விசாலமான நதியாயிருப்பார். ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னை தாழ்த்தி, கர்த்தாவே, என்னிடத்தில் வலிக்கிற தண்டு இல்லை, என்னை முன்னெடுத்து செல்லும்படியான கிருபையை தாரோ. என்னை நீர் கொண்டு செல்லோ, என்னை நீர் வழி நடத்தோ, நீர் கரம் பிடித்து என்னை வழி நடத்தோ. ஒரு தலபலவரதபுதலவே, நான் பெரிய கப்பல் அல்ல கர்த்தாவே, என்னில மேன்மைப்படுத்த ஒன்னும் இல்ல கர்த்தாவே, என்னில சிறந்து வெளிப்படுத்தும் விதமாக ஒன்றும் இல்ல கர்த்தாவே. என்னுடைய அறிவினால இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்ய முடியாது. என்னுடைய சுய ஞானத்தினால, சுய பலத்தால இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னோக்கி செல்ல முடியாது, சியோனாக விளங்க முடியாது என்று சொல்லி வலிக்கிற தண்டு என்னிடத்துல இல்ல கர்த்தாவே, நான் ஒரு பெரிய கப்பலும் இல்ல கர்த்தாவே என்று சொல்லி உன்னை தாழ்த்துவாயானால் கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை வந்த
மகளே. ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினால் ஆகும். ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினால் ஆகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தர் முன்னேறி செல்லும்படியாக தண்டு வலிக்கிறவராயிருப்பார். கர்த்ததாமே உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை எருசலேமில் உள்ளவர்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்ற சத்தியத்தை தியானிக்க கிருபை நல்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, சியோனில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர், மூளைக்கல்லாக காணப்படுகிறீர். ஸ்தோத்திரம். மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களை அடைகிறோம் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, நீ திட அஸ்திபாரமுள்ள கல்லாக அஸ்திபாரமாக இருந்து தாங்கி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் பரீட்சிக்கப்பட்ட கல், சோதிக்கப்பட்டு பாவமில்லாத கல்லாயிருக்கிறீர். பிசாசின் எல்லா சோதனைகளிலும் வெற்றி சிறந்தவராக காணப்படுகிறீர். உம்முடைய ஜெயத்தை நாங்களும் உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் விலையேறப்பட்ட கல், அக்கினி பொன்னை அழிக்க முடியாது, பசும் பொன்னாக விளங்கச் செய்யும். அதே போல எங்களையும் விலையேற பெற்றவர்களாய் வழி நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் தள்ளப்பட்ட கல், அதுபோல நாங்களும் அசரணை பண்ணப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும் நீர் எங்களை சேர்த்துக் கொள்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் கண்கள் எருசலேமை அமெரிக்கான தாபரமாக காணப்படுவதாக கொந்தளிப்பு இல்லாமல், அங்கலாய்ப்பு இல்லாமல், இளைப்பாறுதலோடு ஜீவிக்க செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் மற்றவர்களை அடக்கக்கூடாது, பால் மறந்த குழந்தையைப் போல எங்கள் ஆத்மாவை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்ற வேத வாக்கிற்காக ஸ்தோத்திரம். அப்படியே வாழ வழி நடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எருசலேம் பெயர்க்க கூடாத கூடாரமாய் இருக்கிறது, நாங்களும் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எருசலேமின் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதுபோல நாங்களும் நம்பிக்கையாகிய நங்கூரத்தை திரைச்சீலைக்குள் போட இயேசுவே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் உம்மையே நம்பி ஜீவிக்க கிருபை நல்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்துபவதில்லை என்று படிக்கிறோம். நாங்களும் தேவ அன்பை பாதுகாத்து கொண்டு ஜீவிக்க கிருபை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இப்படி சியோனை பார்த்து மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை பார்த்து தெய்வீக அனுபவங்களை பெறுகிறவர்களுக்கு மகிமையுள்ள கர்த்தர், நீ மகா விசாலமான நதிகளும் ஆறுகளுள்ள ஸ்தலம் போயிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் பெரிய கப்பல் அதற்குள் போகாது. பெரிய ஐஸ்வர்யவான்களாக காணப்பட்டாலும் தங்கள் செல்வத்தை நம்பி வாழுகிறவர்கள், ஆனால் சியோனை நோக்கி பார்த்து அதன் தெய்வீக அனுபவங்களை அடையாதவர்கள், மகிமையுள்ள கர்த்தர் நீர் மகா விசாலமான நதியாகவும் ஆறுகளுள்ள ஸ்தலம் போயிருந்தாலும் அதற்குள் போக முடியாது என்பதை அறிந்து ஜீவிக்க வழிநடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நான் ஒரு சிறிய படகு, என்னிடத்தில் வலிக்கிற தண்டு இல்லை என்று தாழ்த்துகிறவன் தான் கர்த்தரில் முன்னேற முடியும் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தண்டு வலிக்கிற படவானால் முன்னேறி போக முடியாது, பெரிய ஆளானாலும் சிறிய படகானால் தான் இதில் போக முடியும் என்ற சத்தியத்தை கேட்க செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கேட்ட சத்தியத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவிலே இசைவாய் இணைக்கப்பட்ட ஜீவனுள்ள பரீட்சிக்கப்பட்ட கல்லாக நாங்களும் காணப்பட கர்த்தாவே, நீர் கிருபை நல்கியருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமீன். ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையருடைய பஸ்தநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும்
நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சக்தியும் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சக்தியும் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்ததாமே சியோனிலே மூலைக்கல்லாக காணப்படுகிறாரே, அந்த மூலைக்கல்லிலே காணப்படுகிற எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களையும் உங்களுடைய ஜீவியத்திலே பூரணப்படுத்தி மகிமையுள்ள கர்த்ததாமே உங்களை வழி நடத்தி சென்று அந்த சியோனை அடைய செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.